வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மதுரை மேற்கில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதல்வராகும் விஜய் போஸ்டர் அடித்து ஒட்டிய த.வே.க. பரபரப்பில் அரசியல் களம். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் அடுத்து வருடம் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தற்பொழுதே அரசியல் கட்சிகள் அதற்கு தயாராகி வருகிறது. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கட்சியின் புதிய உறுப்பினர்களை இணைக்கும் பணிகளும் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் முக்கிய புள்ளிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து எதிர்பார்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் போட்டியிடும் தொகுதி குறித்து எதிர்பார்ப்பும் பெரிய அளவில் இருக்கிறது. அவர் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் நிலையில் திராவிட கட்சிகளுக்கு சவாலாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. அதாவது நடிகர் விஜய்க்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதால் கண்டிப்பாக தேர்தலில் அவர் நிற்பது கவனத்தை ஈர்த்துள்ளது. நடிகர் விஜய் முதலில் விருதுநகர் மாவட்டத்தில் போட்டியிடுவார் என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது மதுரையில் போட்டியிடுவார் என்று ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. அதாவது மதுரை தொகுதியில் வெற்றி பெற்றால் அது ஒரு அரசியல் வரலாறாக மாறிவிடும் என்பதால் அந்த தொகுதியில் அவர் போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும், விரைவில் சுற்றுப்பயணம் மதுரைக்கு மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் மதுரையில் போட்டியிடுவார் என அந்த கட்சியை சார்ந்தவர்கள் கூறும் நிலையில் தற்பொழுது அங்கு அடித்துள்ள போஸ்டர் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. அதாவது மதுரை மேற்கு தொகுதியில் நடிகர் விஜய் போட்டியிடுவதாகவும், சுமார் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார் எனவும் கூறி மதுரையில் தற்போது நிர்வாகிகள் போஸ்டர் அடித்து ஒட்டியுள்ளனர். அந்த போஸ்டர் மதுரை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் மதுரையில் நடிகர் விஜயை வெற்றி பெற வைத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்கியதற்கும் நன்றி என்ற வாசகமும் அதில் அடங்கியுள்ளது. மதுரையில் தற்பொழுது எம்.எல்.ஏ.வாக இருக்கும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடர்ந்து 3 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்பதால் கண்டிப்பாக அடுத்து வரும் தேர்தலில் அவர் அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணி வேட்பாளர் நின்ற நிலையில் இந்த முறை திமுக கட்சியின் வேட்பாளர் நியமிக்க கட்சியின் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அமைச்சர் மூர்த்தி ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இதே தொகுதியில் கடந்த முறை நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகள் பெற்றிருந்ததும், மேலும் ஒருவேளை விஜய் மட்டும் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக அதில் பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது என்பதில் ஐக்கியமில்லை. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.